எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் ஒரு அற்புதமான பதிவு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் உங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கனவுல அடிக்கடி வருதா, அது நல்லதா கெட்டதான்னு ஒரு சந்தேகம் இருக்குதுல்ல, அந்த சந்தேகத்துக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீங்கள் இரவில் தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தாங்க கனவு தோணும். அந்த கனவுகள் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆழ் மனதில் உணர்வுகளுடைய பிரதிபலிப்புனே சொல்லலாம். அப்படி தான் நாம் காணக்கூடிய கனவுகளில் சில கனவுகள் பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கும், சில கனவுகள் முழுமையாக ஞாபகம் இருக்காதில்ல. கனவு முழுமையாக நினைவில்லான்னா கூட அதில் தாக்கம் இருக்குதில்ல. கனவுல வந்த நிகழ்வுகள் நமக்கு நடப்பது போல தோன்றுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம் காணக்கூடிய கனவிற்கு பலன்களும் இருக்குதாங்க. நமது ஒவ்வொரு கனவும் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை உணர்த்தும் வகையில் தான் அமையும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை உணர்ந்து கவனமாக இருக்கணும் என்பதையே சில கனவுகள் உங்களுக்கு உணர்த்துங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் கனவுல கண்டா என்ன பலன் எப்படி என்பது இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோங்க. குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவராக இருந்தீங்கன்னா குலதெய்வத்தின் கனவுல காண்பதால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதுன்னு அர்த்தமாங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியை கொடுக்குன்னே சொல்லலாங்க. தடைப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடியும் என்பதை குறிக்குதுங்க. அதே போல் குலதெய்வத்தை வழிபாட்டை சரியாக நீங்கள் செயல்னா கூட உங்களுடைய கனவுல தாங்க குலதெய்வம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலையினுடைய காரணமாக குலதெய்வத்தை மறந்துட்டாலும் கூட அதனை நினைவுபடுத்துவதற்காக தாங்க உங்களுடைய கணவர் தெய்வ குலதெய்வம் வருவாங்க. குலதெய்வ கோவிலை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா நீங்கள் மனதில் நினைக்கின்ற காரியம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடியுங்க. நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட இனிதாக நடைபெறுங்க. சில சமயங்களில் நீங்கள் மனக்குழப்பம் அடைவீங்க. அப்படி மனக்குழப்பம் அடையும் நேரத்தில் உங்களை தைரியப்படுத்துவதற்கு தாங்க குலதெய்வம் கனவுல வந்து உணர்த்துங்க. நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது போல கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதை உணர்த்துதுங்க. குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்றுனே சொல்லலாங்க. பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் முடின்னு குலதெய்வ கோவிலை சென்று தான் மொட்டை போடுவீங்க, சிலர் காது குத்துவீங்க. மேலும் நம்முடைய வீட்டில் எந்த சுப காரியங்கள் செய்தாலுமே முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணுங்க. எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு முதல்ல செய்துட்டு தான் ஆரம்பிச்சிங்கன்னா அது வெற்றியாக முடியுங்க. வருடந்தோறும் வரக்கூடிய நம்முடைய குலதெய்வ வழிபாடுவதால் நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவுனே சொல்லலாங்க. நாகரிக சூழ்நிலையில் ஒவ்வொருவருமே வேலை விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களிலும் வெளிநாடுகளும் வாழ்கிறோங்க. இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் வீடு வாகனம் வாங்கும் முன்பே சுபகாரியம் செய்யும் முன்னாடியே நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்ய முடியலன்னா ஏக்கம் எல்லோருக்கும் கூட இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு சுப காரியத்தை செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வத்தை நேரில் தரிசிக்க முடியலனா கூட ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. வீட்டினுடைய வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டிற்குள்ள எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதுக்குள்ள துதித்து கொண்டே தேங்காய் உடைத்து விட்டு நீங்கள் செய்ய போகக்கூடிய சுப காரியத்தை செய்திடலாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் உங்களுடைய அருள் எப்போதும் இருக்குங்க. குலதெய்வ ஆலயத்திற்கு தொலை தூரத்தில் இருப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. மற்றபடி குலதெய்வ ஆலயங்களுக்கு அருகில் இருப்பவங்க கட்டாயம் நீங்கள் சுப காரியங்கள் செய்வதற்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. இதை வைத்து தாங்க ஒருவருடைய தந்தை வழி பாட்டனார்னு, தாய்மாமன் புத்திர வாக்கியன்னு, கர்ம வினைன்னு,
புகழ், இப்பிறவில அனுபவிக்க போக நன்மைகள் என அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லலாம். இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்முடைய குலதெய்வத்தை அறியலாங்க. இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் ராசியாக பெண் ராசின்னு கண்டுபிடிச்சு அந்த தெய்வங்களே ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களான்னு கூட தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நில ராசியில் ரிஷபம், கன்னி, மகரம் உள்ளதுங்க. நீர் ராசியில் பார்த்தீங்கன்னா கடகம், ரிஷிகம், மீனம் அமைஞ்சிருக்கு. இதை தெரிந்து கொண்டு நீங்கள் தெய்வம் இருக்கும் இடத்தை கூட கண்டுபிடிக்கலாங்க. நிலராசி வந்துச்சுன்னா வயல்வெளி சார்ந்த இடங்கள்லாம் இருக்குமா. நெருப்பு ராசியில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குலதெய்வம் மலைப்பகுதியில் மேலே அமைஞ்சிருக்குமாங்க. குலதெய்வம் பற்றி வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளையினுடைய ஜாகத்தை கொண்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பிலே குலதெய்வ தோஷம் கூட இருக்கும். பூர்வ புண்ணிய தோஷம் என்று சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு இல்லைன்னா கேது இருந்தாலும் லக்னத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலுமே குலதெய்வ தோஷத்தை கொடுக்குமாங்க. இது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துன்னே சொல்லலாம். 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முற்பிறவியை குறிக்குதுங்க. யார் ஒருவர் இந்த பிறவில தாய் தந்தைக்கு உரிய மரியாதைன்னு அழிக்காம மனம் நோக செய்தாலுமே அதே போல குலதெய்வத்தை வணங்காம இருந்தாலும் மறுபிறவில தாங்க குலதெய்வ தோஷத்துடன் பிறப்புறாங்க. இதுதான் புத்திர தோஷம்னு சொல்லப்படுதுங்க. போன பிறவில செய்யக்கூடிய கர்ம வினைகளை நமக்கு வரக்கூடிய தோஷங்களாக அமையுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ தோஷம் இருப்பவங்க கண்டிப்பாக நீங்கள் தனக்குரிய குலதெய்வை கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். குலதெய்வத்தை நீங்கள் அந்தந்த பங்காளி வகையர்களுக்கு ஏற்றபடி வணங்குவீங்க. அதை அறிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளை வணங்குவதோ சிறப்பாக அமையுங்க. சார், எனக்கு ஜாதகமே இல்லைன்னு எங்கள் வீட்டில் எழுதி வைக்கலை, தொலைத்துட்டேன்னு சிலர் சொல்வீங்கள்ல. அப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது எப்படின்னா திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்கி வாங்க. அதாவது புத்திரக்காரங்கன் தாங்க குரு பகவான். குரு பகவானுடைய தலம் தாங்க திருச்செந்தூருமே. குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளில் குலதெய்வமாக வணங்க ஆரம்பிக்கலாம். அதே போல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றாங்கன்னா கணவன் குலதெய்வத்தை தான் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வாங்க. பங்குனி, உத்திர நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. மாதந்தோறும் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரத்தில் அதிக மகிமைகள் இருக்குதாங்க. 12வது மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரமும் இணையக்கூடிய புண்ணிய திருநாள் தான் பங்குனி உத்திரம். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. குலதெய்வ கோவில்களை நீங்கள் காவல் தெய்வங்கன்னு அழைக்கக்கூடிய கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தில் சென்று வழிபடுவது மக்களோட வழக்கமாக இருக்குது. ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமை விசேஷமாக இருக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்திற்கு எந்த கிழமை விசேஷம்னு தெரிஞ்சு கொண்டு அந்த கிழமையில் நீங்கள் ஆடி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குடும்பத்தோடு குளித்து முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய படத்தை கிழக்கு நோக்கி பார்த்தமாறு வைத்து வழிபடுங்க. பெரிய வாழை இலை ஒன்றை விரித்து அதில் உங்கள் குலதெய்வத்திற்கு விருப்பமான பொருட்களை படையல் போடலாம். சிலர் பார்த்தீங்கன்னா சுருட்டு, மூக்கு பொடின்னு, சாராயம், மாமிசம் அவரவர்களுக்கு பாரம்பரிய முறையில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு படைக்கலாங்க. இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கூட நீங்கள் படையலாக வைத்து வழிபடலாங்க. ஒரு தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிலைன்னு பாக்கு, பூ, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம் வச்சுக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா வளையல், மஞ்சள் கூட கயிறு கூடுதலாக வச்சுக்கோங்க. சைவ படையல் கொண்ட குலதெய்வத்திற்கு சைவ உணவு வகையும், அசைவம் படைக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு அசைவ உணவை தாங்க கட்டாயம் படைக்கணும். மாற்றி படைத்திடாதீங்க. ஒரு பானையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பிக்கொண்டு அதனுள்ள காணிக்கை செலுத்த வேண்டிய நாணயத்தை கூட மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ₹1 அல்லது ₹5 நாணயத்தை பயன்படுத்திக்கலாங்க. குலதெய்வ பூஜையை கட்டாயம் இடம்பெற வேண்டிய ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தாங்க. 2 மாவிளக்குகளை ஏற்றி வச்சுக்கோங்க. பின்னர் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வச்சுக்கோங்க. தூப தீபம் காண்பித்து விநாயகரை முதல்ல வணங்கிக்கோங்க. பின்னர் நீங்கள் குலதெய்வ மந்திரத்தை கட்டாயம் உச்சரிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனதிற்குள்ளேயே இல்லைன்னா வெளிப்படையாக கூட இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாங்க. காணிக்கை எப்போதுமே குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிகிறதோ அப்போது நீங்கள் பத்திரமாக சேர்த்துடுங்க. கற்பூர ஆராத்தி காண்பித்து முடித்ததுமே தீர்த்தத்தை படையலை சுற்றி 3 முறை சுற்றி ஊற்றிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.